ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு நடந்த ஜெயிலர் எக்ஸாம் 2022 நடந்துச்சு. அதில் உள்ள ஜென்ரல் தமிழ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எதுனா நேமிநாதம். சின்னூல்னு இன்னொரு பேர் இருக்கிற இலக்கண நூல் எதுனா நேமிநாதம். 2, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுநெறி கண்ட புலவர்னால் வள்ளலார். வள்ளலாரை யார் பாராட்டிப்பாருன்னா பாரதியார். 3, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனற்றுள் தேர்ந்தெடு. இப்போ காலங்காட்டுற இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெயரச்சம் எதுன்னு கேட்டாங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகையில் தான் காலம் காட்டுற இடைநிலையும் மறைஞ்சு வரும், பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வரும். 4, வெறியி என்பது டேஷ் அளபடை. வெறியிங்கிறது சொல்லிசை அளபடை. ஈன்னு வருதுல்ல, வெறியில ஈ இருக்குது, அடுத்து ஒரு ஈ இருக்குது. ஈன்னு வர்றது எல்லாமே சொல்லிசை அளபடை. 5, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதுக்கு ஆப்டாக இருக்கிற கொஷின் எதுன்னா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? அதுக்கு ஆன்சராக தனித்து உண்ணாமை அப்படின்னு வரும். 6, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். இது விடைக்கேற்ற வினா எதுனா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யாவர். 4 பேரை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டதால இது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான பதிலாக வரும். 7, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே அப்படிங்கிறது உணர்ச்சி தொடரில் வரும். அதில் அச்சம் அப்படின்ற மீனிங்கில் வரும்ன்றதில் இது உணர்ச்சி தொடர். 8, கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை அப்படிங்கக்குள்ள 2வது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும். அதுவே 3ஆம் வேற்றுமை உறுப்பு இருந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினைன்னு வரும். அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கும்போது ஐ அப்படின்னு தெரியும். 3வது ஆள் வரும். அப்போது 2வது வேற்றுமை உறுப்பு எதில் வெளிப்படையாக வந்திருக்குன்னா, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதுதான் செய்வினை. மற்றது 3மே பாருங்கள், உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறதும், சேக்கிழார் சோழனால் வரவேற்கப்பட்டார் அப்படிங்கிறதும், பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, எல்லாத்துலேயுமே ஆள் அப்படிங்கிற ஒரு 3வது வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. அதனால் அதெல்லாம் செயற்பாட்டு வினைன்னு வரும். அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் செய்வினையில் வரும். 9, இன்மையின் இன்னாதியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறப்போ, அடிமோனை அப்படிங்கிறப்போ, மோனைனாலே நம்மளுக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதில் அடிமோனை அப்படிங்கிறதால 1வது சீரும் 5வது சீரில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் அடிமோனை. அப்போ இன்மையின்ல வர்றதில் ஃபஸ்ட் லெட்டரும் ஈயும், இன்மையே அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் ஈயும் ஒன்றி வர்றதால அதான் ஆன்சரு. அப்போ சி. 10, சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதில் இயைபு அமைந்த சொற்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இயைபுனா ஒரு வரியோட கடைசியில் உள்ள அந்த எழுத்துக்களை பார்ப்பாங்க. இதில் உணர்வதற்கும் இம் வந்திருக்கு, எண்ணமெல்லாம் அப்படிங்கிறதுல இம் வந்திருக்கு. இப்போ இதான் இயைபு. ஆப்ஷன் பி ஆன்சரு, உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் அப்படிங்கிறது. 11, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. இதுக்கு பொருத்தமான பொருள் எதுனா, காணல் நீருங்கிறதுக்கான பொருள் இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது அப்படிங்கிறதான் இதுக்கு ஆப்டான பொருள். 12, உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இது என்ன பொருளில் வந்திருக்குன்னா, அந்த பேச்சுங்கிறது தெளிவானதாக இருக்குது, சீரான பேச்சாக இருக்குது. இப்போ மடை திறந்து விட்ட வெள்ளம் எப்படி போகும்னா சீராக தான் போகும். அப்போது தெளிவான சீரான பேச்சுங்கிறது தான் ஆன்சரு. 13, பொருந்தா சொல்லை தேர்க. ஓதல், படா, கொடுப்பதுவும், இது 3 பாருங்கள். இது எல்லாமே இசை நிறை அளபடையில் வரும்.
விளக்கு அப்படிங்கிறதுல வந்து 2 இக்கு வந்திருக்கு, இது ஒற்றலைப்படையில் வரும். 14 மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இந்த பழமொழியோட பொருள் வந்து என்னன்னா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படிங்கிறது தான். இந்த மெல்ல பாயும் தண்ணீர் வந்து கல்லையும் கரைக்கும். இந்த பழமொழிக்கு ஆப்டாகிற பொருள் வந்து என்னன்னா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். 15 விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, விழுந்தான், விழுந்தானை எல்லாம் ஒன்று தான். அது வந்து ஒரு வினையாளனின் பெயர். காமனாக ஆண்பால் பெயரில் இல்லை வந்து பொது பெயரில் வந்து வரும். அந்த மாதிரி வர்றது வந்து வினையாளனின் பெயர்னு சொல்லுவாங்க. 16 வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. இதில் வளர் அப்படிங்கிறதுல ஒரு வினைமுற்று, இதில் வளர்த்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை வந்து முற்று பெற்றது மாதிரி தெரியுது. வளர்த்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர்னு வந்துடும். வளர்ந்து அப்படின்னா வந்து அது வினையச்சத்தில் வரும். வளர அப்படின்னா வந்து பெயரச்சத்தில் வரும். இப்போ வளர்த்தார் அப்படிங்கிறது தான் ஒரு வினைமுற்றை வந்து குறிக்குது. அது வந்து வினையாளனின் பெயர்னு சொல்லலாம். 17 வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்க அப்படின்னா, வந்தனன் இதோட வேர் சொல் எதுனா வாங்கிறது தான் வந்து இதோட வேர் சொல். 18 பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுக. வினையடி வேர் சொல் எல்லாம் ஒன்று தான். இதில் பரப்பு அப்படிங்கிறதா வந்து வினையடி. இப்போது வந்தனன் அப்படிங்கிறதோட வேர் சொல் அப்படிங்கிறப்போ வான்னு வந்துடும். பரப்பு மீனை வந்து பிரிக்கிறப்போ பரப்பு கூட்டல் மின் அப்படின்னு வரும். அதனால் அது வந்து வினையடி. அப்போது பரப்புங்கிறது வந்து வினையடி. 19 தென்னன் இது வந்து எவ்வகையான பெயர் சொல்னு கேட்டிருக்காங்க. தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன் வந்து சொல்லுவோம். இப்போ பாண்டிய மன்னன் வந்து ஒரு இடத்தை வச்சு தான் வந்து சேர சோழ பாண்டியர்கள்னு வந்து தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணாங்க. அதனால் இடத்தை வச்சு அவங்க பேர் வந்ததால் வந்து இடப்பெயர் சொல் அப்படின்ற மீனிங்கில் வரும். 20 விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, விடியல் அப்படின்னா விடிய காலம் வர, அது வந்து ஒரு காலத்தை குறிக்குது. அப்போ காலப்பெயர் தான். 21 இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எங்கன்னா வந்து திருவரங்கம், அதாவது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் கடவுளுக்கும் ஆண்டாளுக்கும் வந்து திருமணமாச்சு. 22 நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர். அப்போது இது வந்து காமனாக திருநெல்வேலி சீமையிலன்னா திருநெல்வேலியோட சிறப்புகளை பற்றி இந்த யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதில் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பாடினவர் சம்பந்தர், திருஞான சம்பந்தர். 23 தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் வந்து யாருன்னா பெரியாழ்வார். தமிழ் இலக்கியத்திலேயே முதலாக தாலாட்டு பாடினவர் வந்து பெரியாழ்வார். 24 நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய வந்து இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளெல்லாம் தனித்தனியாக வந்து சுட்டி காட்டியிருக்குது இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல். அது வந்து எதுனா வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம். 25 சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் வந்து யாருன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை. காமனாக காளமேக புலவரும் வந்து சிலேடை பாடுவார், படிக்காசு புலவரும் பாடுவாங்க, ஒட்டக்கூத்தரும் பாடியிருக்காரு. இதில் வந்து ஃபேமஸாக பண்ணதுன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சும் காளமேக புலவர், அழகிய சொக்கநாத பிள்ளை. இதுதான் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய இருக்கும். ஆனால் இப்போது சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் யார் சிலேடை பாடினாருன்னா வந்து அழகிய சொக்கநாத பிள்ளை. 26 தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னா வந்து மனோன்மணியம். தமிழில் வந்த முதல் பாவடிவ நாடக நூல் அது வந்து மனோன்மணியம். 27 இது பொறுப்பதில்லை தம்பி எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியோட பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இந்த கூற்றை வந்து சொல்கிறவர் வந்து யாருன்னா வந்து வீமன், அதாவது பீமனை குறிக்குது. 28 சரியான இணையை தேர்க. நவ்வினா வந்து மான் அப்படிங்கிறது ஆன்சர். நவ்வினா மான், அதுதான் கரெக்டு. அதே முகில் அப்படிங்கிற இடத்துல வந்து சொரிதல்னு வந்திருக்கு, முகில்லாம் வந்து மேகம். புனல் அப்படிங்கிற இடத்துல மேகம்னு வந்திருக்கு, புனல்லாம் வந்து நீர். உகுதல் அப்படிங்கிற இடத்துல நீர்னு வந்திருக்கு, உகுதல்லாம் வந்து சொரிதல். இந்த 3 ஆப்ஷனும் இருக்கிற ஆன்சர் அப்படியே மாறி மாறி வந்திருக்கு. நவ்விங்கிறது மட்டும் மானுங்கிறது வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ சரியான இணை நவ்வினா மான். 29 வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுற நூல் வகை எதுன்னா வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம், இது எல்லாமே வந்து தூதை தான் வந்து குறிக்கும், தூது. 30 நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எதுனா சேர நாடு. வேல் அப்படின்னாலே வந்து சேர நாடு. அப்போ நச்சிலை வேல் கோக்கோதை நாடுனா வந்து சேர நாட்டை வந்து குறிக்குது.
31 குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது அப்படின்னா முதல் 1000ல் இருக்குது. அப்போ குலசேகர ஆழ்வார் வந்து எழுதின பெருமாள் திருமொழிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000லேயே வந்து இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் 4000 நூல்கள் இருக்கும். அதில் முதல் 1000லேயே வந்து இவரோட பெருமாள் திருமொழி வந்து இருக்குது. 32 அருண்மொழி தேவர் என்ற பெயருடையவர் வந்து யாருன்னா சேக்கிழார். சேக்கிழாரோட இன்னொரு பேர் தான் வந்து அருண்மொழி தேவர். 33 ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதில் பொருள் என்ன அப்படின்னா தீன்னா வந்து மார்க்கம். தீன்னா வந்து மார்க்கம். 34 மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவிளையாடல் புராணம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் தான். திருவிளையாடல் புராணமும் வந்து 3 காண்டங்கள் வந்து இருக்கும். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம். கம்பராமாயணம் வந்து 6 காண்டங்கள். 35 கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னா மாதவியை தான் வந்து தன் தீதி இழல் அப்படின்னு சொல்லி கோவலன் வந்து குறிப்பிடுறாரு. 36 உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை வந்து இயற்றியவர் வந்து யாருன்னா காமனாக சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு உரைநடை பகுதியை தான் வந்துட்டு உரைப்பாட்டு மடைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இயற்றியவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள்ன்றதால உரைப்பாட்டு மடையை இயற்றுவதும் வந்து இளங்கோவடிகள். 37 உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னா வந்து அறத்தை பற்றி சொல்லுது. அறம் அப்படிங்கிறதுல தான் வந்து இது எல்லாமே இருக்குது. உலக உயிர்களுக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து சுட்டி காட்டுது. 38 சரியான இணையை தெரிவு செய்க. இதில் வந்து துகிர் அப்படின்னா வந்து துணின்னு சொல்லியிருக்காங்க. இதில் துகிர்னா வந்து நகம்னு வரும். கிழி அப்படின்னா வந்து குற்றம்னு சொல்லியிருக்காங்க. கிழினா தான் அந்த இடத்துல வந்து துணின்னு வரும். மறு அப்படின்னா வந்துட்டு பவளம்னு சொல்லியிருக்காங்க. மறுனா அந்த இடத்துல பக்கம் அப்படின்ற மீனிங்கில் வரும். நொடை அப்படின்னா விலைன்னு சொல்லியிருக்காங்க. நொடை விலைங்கிறது தான் வந்து சரியான பொருள். 39 பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுனா வந்து பரிபாடல். அப்போது பிக் பேங் தியரி பற்றி சொல்கிற வந்து அறிவியல் செய்தியை வந்து சொல்கிற சங்க இலக்கியம் எதுனா வந்து பரிபாடல். 40 சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்படுற நூல் வந்து எதுனா பரிபாடல். சங்க இலக்கிய நூல்கள்லேயே பண்ணோடு பாடப்படுற நூல் எதுனா வந்து பரிபாடல். 41 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. 103 அடிகள் தான் இருக்கும். 42 கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படுது அப்படின்னா கம்பராமாயணத்தில் உள்ள குகப்படலத்தை கங்கை படலம்னு சொல்லலாம். 43 கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் வந்து யாருன்னா வந்து பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்னு பெருமைப்படுறவர் பாரதியார். 44 கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைப்பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் வந்து எதுனா சுந்தர காண்டம். கம்பராமாயணத்தில் அனுமனோட தலைமை பண்பு வந்து வீறு பெற்று விளங்குற காண்டம் வந்து எதுலனா சுந்தர காண்டத்தில். 45 ஏலாதி எந்த நூல் வகையை வந்து சேர்ந்தது அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல் தான் வந்து ஏலாதிலாம் வரும். 46 மருந்து பொருளில் அமைந்த 2 நூல்கள் எதுனா திரிகடுகம் ஏலாதி. மருந்து பொருள் அமைஞ்ச 2 நூல்கள் வந்து திரிகடுகம் ஏலாதி. இது ரெண்டுமே வந்து 18 கீழ்கணக்கு நூல் தான். 47 மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா வந்து மூதுரை. அவையார் வந்து எழுதினது. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது வந்து மூதுரை. 48 திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னா வீரமாமுனிவர். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு. 49 பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பது எதன் பொருள்னா தமருங்கிறதோட பொருள் எதுனா வந்து துணை. அதாவது தமர்னா உறவினர் அந்த மீனிங்கில் வரும். இங்கே வந்து இருக்கிறதுல 4 ஆப்ஷனில் துணைங்கிறது வந்து பொருந்துது. துணை. 50 கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது எதுனா பெரியாரை துணை கொளல். அதாவது பெரியார்னா இந்த இடத்துல வந்து அறிவாளிங்க, அதாவது கற்றோர்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கிடைத்தற்கரிய பேர்கள்லேயே பெரும் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
51 இந்தியாவில் தொடங்கப்பெற்ற முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள நடுவண் நூலகம் தான் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். 52 வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வந்து யாருன்னா அறிஞர் அண்ணா. நம்மளோட அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் வந்து லைப்ரரிக்கு தான் தரணும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா அறிஞர் அண்ணா. 53 சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்க நெறினாலே வந்து ராமலிங்க அடிகள். அதனால சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறதையும் வந்து ஆரம்பிச்சிருப்பார். 54 மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. இந்த சைடு மூலிகை, இந்த சைடு நோய், அதை சொல்லியிருக்காங்க. ஆவாரம்பூ அப்படிங்கிறப்ப ஆவாரம் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துது. வாழைப்பூ வந்து வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்துது. வல்லாரை அப்படிங்கிறப்போ நினைவாற்றல், அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. முடக்கத்தான் இலை வந்து மூட்டு வலி. முடக்கத்தான் மூட்டு வலி மூணு ஞாபகம் வச்சுக்கலாம். வாழைப்பூ அப்படிங்கிறப்ப அது வந்து தண்ணியாக இருக்குது, தண்ணி சாறு அப்படிங்கிறப்போ காமனாக வந்து வயிற்றில் உள்ள புண்ணை வந்து குணப்படுத்துது. வல்லாரை நினைவாற்றல் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆவாரம்பூ வந்து சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்துது. அப்போ 2, 4, 1, 3 இதான் ஆன்சரு. 55 பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்ன சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தமது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் வந்து யாருன்னா அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் ஸ்லேட்டு குச்சி அது பிடிக்கிற வேண்டிய வயசில் தீக்குச்சிகளை வந்து வச்சிட்ருக்கோம், அதாவது குழந்தை தொழிலாளரை வச்சு பாடியிருக்காரு. 56 முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எதுனா அரேபியர் வணிகம் செய்த இடம். பாருங்கள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படின்னா வந்துட்டு யார் வந்து வணிகம் செய்த இடம்னு கேட்டிருக்காங்க. அரேபியர் வணிகம் செய்த இடம். 57 பொறுத்துக. தோவாளை அப்படிங்கிறது வந்து தோவாளையில் பூச்சந்தை வந்து இருக்குது. அயலூரில் வந்து ஆட்டுச்சந்தை. ஈரோடில் வந்து ஜவுளி சந்தை. நாகப்பட்டினத்தில் வந்து மீன் சந்தை. நாகப்பட்டினம் கடலோரத்தில் இருக்குது, அதனால் மீன் சந்தை. ஈரோடு அப்படின்னாலே வந்து துணிகள் நிறையா வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதனால் ஜவுளி சந்தை. தோவாளையில் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, அங்கே நிறையா வந்து பூக்கள் பூக்கும், அதனால் பூச்சந்தை. அயலூரில் வந்து ஆட்டுச்சந்தை. அப்போ 2, 1, 4, 3 இதோட ஆன்சரு. 58 மூவலூர் ராமாமிர்த அம்மாள் வாழ்ந்த காலம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1883 to 1962. 883 பிறந்து 1962 இறந்துட்டாங்க. 59 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் வந்து யாருன்னா பாரதியார் தான். 60 தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வந்து யாருன்னா வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசையில் உள்ள அந்த கன்ஃபியூஷனை வந்து சரி பண்ணவர் வந்து யாருன்னா வந்து வீரமாமுனிவர். 61 கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தான் தமிழ்குடி அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. 62 கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எதுனா மயிலாப்பூர். மல்லியர்பா அப்படின்னு சொல்லி தாலமி கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் வந்து மல்லியர்பான்னு வந்து எந்த பகுதியை வந்து சுட்டி சொல்கிறாருன்னா மயிலாப்பூரை தான் மல்லியர்பான்னு சொல்கிறாரு. 63 இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வந்து யாருன்னா நம்ம சட்டமேதை அம்பேத்கர். சட்டமேதை அம்பேத்கர் தான் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டரேட் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. 64 மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் வந்து யாருன்னா காயிதே மில்லத்து. அப்போது வரதட்சணை கொடுக்குற திருமணங்களில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி மணக்கொடை கொடுக்குறத வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு வந்து யாருன்னா காயிதே மில்லத்து. 65 பொறுத்துக. வீரமாமுனிவர் வந்து இது வந்து இந்த சைடு அறிஞர்களை கொடுத்துட்டு இந்த சைடு அவங்களோட நாடை சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாடு. ஜியு போப் வந்து இங்கிலாந்து ஜியு போப்பு. கால்டுவெல் வந்து அயர்லாந்து. சீகன்பால்கு வந்து ஜெர்மன். கால்டுவெல் அயர்லாந்து. ஜியு போப்பு இங்கிலாந்து. வீரமாமுனிவர் இத்தாலி. 66 கொய்யாக்கனி என்ற நூலை வந்து எழுதியவர் யார் என்ன அப்படின்னா கொய்யாக்கனி, பாவிய கொத்து, கனிச்சாறு, இது எல்லாமே வந்து பெருஞ்சித்திரனார் ஒருவர்.
67 முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு உவேச சொல்கிறாரு. மேற்கண்ட வரிகளில் வித்யாபியாசம் என்பது எதுனா வித்யாபியாசம் அப்படின்னாலே ஒரு கல்வி பயிற்சியை தான் வித்யாபியாசம்னு சொல்கிறாங்க. 68 கூற்று காரணம் அந்த கொஷின்னு. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்லுவது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் காணல் வரி. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி அப்படிங்கிற ஒரு பகுதி காணல் வரிங்கிற பகுதியை மையமாக வச்சு தான் எழுதியிருக்காங்க, அதை நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்றது ரெண்டுமே சரி. 69 திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞரை தான் திராவிட சாஸ்திரின்னு சொல்கிறோம். 70 சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. இந்த சைடு என்னென்ன டைப் ஆஃப் மொழி இருக்குது, அது எதுன்னு சொல்லணும். இப்போ வட்டார மொழி அப்படி இருப்போ காமனாக லோக்கல் லாங்குவேஜ், அதான் வட்டார மொழி. அப்போது இருக்குது, இப்போனா பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இருக்குது அப்படிங்கிறது ஒரு வட்டார மொழி. கிளை மொழி அப்படிங்கிறப்ப கன்னடம், தெலுங்கு, அதாவது தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழி கிளை மொழின்னு சொல்லுவோம். அது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிளை மொழி. அப்போது கிளை மொழிங்கிறப்போ கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி அப்படிங்கிற நாளேடுகள். இப்போ எழுத்து மொழினா இலக்கணத்தோடு எழுதுறது, அப்போ அது நாளேடுகள்ங்கிறது எழுத்து மொழி. பேச்சு மொழி அப்படிங்கிறப்ப பேச்சு மொழிங்கிறது காமனாக உணர்ச்சி மொழி, அதாவது பாடி லாங்குவேஜோடு சேர்ந்து வர்றதால அது உணர்ச்சி இருக்கும். அப்போ உணர்ச்சி மொழி தான் பேச்சு மொழி. இப்போ 4, 3, 1, 2 தான் ஆன்சரு. 71 தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். இது இப்போ தான் படித்தோம். இதே கொஷினில் இந்த கொஷின் இருக்குது. எகர ஒகர வரிசையில் உள்ள புள்ளிகளால் ஏற்படுற குழப்பங்களை கலந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். திரும்பி 2வது தடவையும் அதே கொஷினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 72 மேடை காட்சி திரைகளை பற்றியும் 72 மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கில் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் மேடை காட்சியில் உள்ள திரைகள் எப்படி இருக்குது அதை பற்றியும் நாடக அரங்கில் உள்ள அமைப்பு பற்றியும் சொல்லுது சிலப்பதிகாரம். 73 மீசைக்கார பூனை என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன். மீசைக்கார பூனைங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன். 74 மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என்று போற்றப்படுற சிறுகதை எதுனா குளத்தங்கரை அரசமரம். மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இடம்பெற்றிருக்கு. அதில் இடம்பெற்றிருக்க சிறுகதைகள்லேயே தமிழின் முதல் சிறுகதைன்னு போற்றப்படுற சிறுகதை எதுன்னா குளத்தங்கரை அரசமரம். 75 பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் எதுனா தண்டி அலங்காரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் எதுனா தண்டி அலங்காரம். 76 சரியான விடையை தெரிவு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தி. ஃபஸ்ட்டு, தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் அப்படிங்கிறது இது தப்பு. 2, கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். இது சரி. நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினார். இதுவும் சரி. 2, 3 சரி, 1 தவறு. 77 இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளத்தில் தான் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி இருக்குது. 78 நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்று கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யாருன்னா கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யாருன்னா கந்தர்வன். 79 தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் எதுனா பூங்கொடி. தமிழக அரசோட பரிசு பெற்ற முடியரசோட காவியம் எதுனா பூங்கொடி. 80 நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதியில் வர வெள்ளம் காய்ஞ்சினா அது நதி செய்த குற்றம் இல்லை என்று திரையிச பாடலை இயற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். 81 எது உண்மை தொகைன்னு கேட்டிருக்காங்க. தேரும் பாகனும் அப்படிங்கிறது
அது எண்ணுமையில் வந்துடும். மதுரை சென்றார் அப்படிங்கிறது வந்து வராது, அது காமனாக ஒரு சென்டென்ஸ் வந்து முற்று பெற்றுச்சு. மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை, அது உவமை தொகையில் வந்துடும். அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தான் வந்து உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறதுல வந்து மறைந்து இருக்கு, அதனால அண்ணன் தம்பிங்கிறது தான் உண்மை தொகை. 82 செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை எதுனா செல்வி செய்வித்தாள். செய்தாள் அப்படிங்கிறது தன்வினை, செய்வித்தாள் அப்படின்னா வந்து பிறவினை. 83 பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. இதில் வினை மரபு அப்படிங்கிறப்போ செய்யுள் இயற்றினாள்ங்கிறது தான் கரெக்டு. புனைந்தாள் அப்படின்னு சொல்லி வராது, அதை கவிதை தான் புனைந்தாள்னு வரும். எழுதினாலும் வராது, செய்தாலும் வராது, செய்யுள் இயற்றினான். 84 சரியான ஒன்றை இனம் காண்க. இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு சொல்லி பாருங்கள். ஏ ஆப்ஷனில் பாருங்கள், அவன் சிகப்பு மேலாடையில் சிகப்புன்னு வந்திருக்கு, அப்போ தப்பு, சிவப்பு தான் வரும். அப்போ பி ஆப்ஷனில் அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான்றது சரி. சி ஆப்ஷனில் பாருங்கள், சிகப்புன்னு தான் வந்திருக்கு. டி ஆப்ஷன்லேயும் சிகப்புன்னு தான் வந்திருக்கு. அப்போ பியில் மட்டும்தான் வந்து சிவப்புன்றது வந்திருக்கு, அது சிவப்புன்னு வந்தால் தான் கரெக்டு. அப்போது நிறத்தோட ஸ்பெல்லிங்கும் வந்து நல்லா பார்த்துக்கணும். 85 பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை வந்து புகழ்ந்துரைத்தவர் வந்து யாருன்னா நேரு. அம்பேத்கரை வந்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவர் தான் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா, புகழ்ந்தவர் வந்து யாருன்னா நேரு. 86 எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் அப்படின்னா, யாரு கூட வந்து உறவு வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்கிறாருன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரோட உறவு வந்து வேணாம், உள்ளார வந்து ஒன்று வச்சுட்டு வெளியில் சிரித்து சிரித்து பேசுகிறவங்களோட உறவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். 87 இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இன்சொல்னா இனிமையான சொல், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் எதுனா வந்து வன்மையான சொல், அது வந்து கடுஞ்சொல் அப்படி சொல்லலாம், அப்போ வந்து வன்சொல் அப்படிங்கிறது தான் சரி. 88 நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னா வந்து நயமில அப்படின்றதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் எதுனா நன்மை. இதில் வந்து நயமில அப்படின்னா வந்து தீமை அப்படின்னு வரும் போல், அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்றப்போ வந்து நன்மை அப்படின்றதான் சரி. 89 அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறதான் வந்து தவறு. அம்மானை விளையாட்டை வந்து 10 பேர் இணைந்து விளையாடுவருங்கிற தப்பு. அம்மானைங்கிறது ஒரு வகை காய் விளையாட்டு, அது சரி. அம்மானை சுவையான ஓர் உரையாடல் விளையாட்டு, அதுவும் சரியா. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு வந்து ஏற்றது, அதுவும் சரி. 10 பேர் விளையாடுறாங்கங்கிறது வந்து தவறு. எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். 90 கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்கள், செம்மை கருமை பசுமை இதெல்லாம் நிறத்தை வந்து குறிக்குது, பண்பை வந்து குறிக்கும். எளிமை அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து வரல, அப்போ எளிமைங்கிறது தான் வந்து பொருந்தாத சொல். 91 ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் எழுதுக. ப்ரொப்போசல் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்துரு. 92 அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து எதுனா வந்து புதை சாக்கடை. புதை சாக்கடை இது வந்து மலையாள மொழியில் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது வந்து புதை சாக்கடை. 93 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இடைநறி வரப்போ யானையை வந்து குறிக்குது, வல்லினத்தில் வர ரீ வரும்போது காய்கறியை வந்து குறிக்குது. 94 பொருந்தாத இணையை வந்து கண்டறி. கோலம் அப்படின்ற வந்து அழகுங்கிறது வந்து சரி. குழவினா குழந்தை, அதுவும் சரி. கூரை அப்படின்றதுல வந்து வல்லினரை வரப்போ வந்து புடவை, அதுவும் சரி. கூலம்னு சொல்லி சின்னலா கொடுக்காம பெரியலா கொடுத்துருக்காங்க. சின்னலா வந்தால் தான் வந்து தானியத்தை வந்து குறிக்கும், அப்போ இதுதான் வந்து பொருந்தாத இணை. 95 தே என்னும் பொருள், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். தே அப்படிங்கிறது வந்து எதை வந்து குறிக்குதுன்னா கடவுளை வந்து குறிக்குது. 96 பூமி என்பதன் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து தேர்க. பூமியை வந்து குறிக்கிறது வந்து கூ. 97 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை வந்து தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள், இதை வந்து ஒழுங்குபடுத்தணும், அதாவது வரிசைப்படுத்தி எழுதுங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. 98 முறையான சொற்றொடரை கண்டறி. இதுவும் அதே தான். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இரா இளங்குமரனார்.
விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணியவர் வந்து இரா இளங்குமரனார். இதுதான் சரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. மற்றதெல்லாம் வந்து சீர் வந்து மாறி மாறி கொடுத்துருக்கோம். 99 பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்னும் தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் வந்து யாருன்னா தனிநாயகம் அடிகள். தனிநாகம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிநாயகம் அடிகள் தான் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு அப்படிங்கிற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து உரை நிகழ்த்தினார். 100 சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இது அகரவரிசையில் உள்ள ஒரு கொஷின். எப்போதும் 2-3 கொஷின் கேட்டுருவாங்க. இந்த தடவை ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இது காமனாக அ இ வரிசையிலேயே பாருங்கள். உழவு, ஏறு, அதுக்கப்புறம் தான் மண், மாடு அதெல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 100 கொஷின் வந்து ஜென்ரல் தமிழ் முடிச்சிட்டோம். இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக வெளியிலேருந்தும் கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப இலக்கியம் சார்ந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல் புக்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ ஏன்னா இது லேட்டஸ்ட்டாக நடந்த 2022 அதாவது நியூ சிலபஸ் மாறின அப்புறம் கேட்டிருக்க கொஷின்ன்றதால இப்போ வர குரூப் 4க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த கொஷின் வந்து அப்லோட் பண்ணேன். நல்லா படிங்க. லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல, சாரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். பாருங்கள். நம்ம சேனலை இதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.